ஒரு வழியாக எல்லா பிளேயர்ஸும் வந்து யூஏஇக்கு போயிட்டு பயங்கரமாக ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அன்றைக்கி ரொம்ப ஒரு மோசமான விஷயம் சுரேஷ் ரெய்னா இல்லாதது தான். ஸோ இவர் எப்போ கம்பேக் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப முக்கியமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியே வந்து பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா சுரேஷ் ரெய்னா ரொம்ப ஒரு முக்கியமான பிளேயர். அது மட்டும் இல்லாமல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட வைஸ் கேப்டன் வேறு. ஸோ இவர் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ மிடில் ஆர்டர் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. பட் கீ பிளேயராக இருக்கிற சுரேஷ் ரெய்னா வெளியில் போகிறாருன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான நிலையில் வந்து தள்ளப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு சுரேஷ் ரெய்னாவோட இடம் யாருக்கு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கேள்வி. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் கமிட்டிலேருந்து ஒரு நியூஸ் ஒன்று லீக் ஆகிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சுரேஷ் ரெய்னா திரும்பி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாருக்குமே வந்து நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு வெளி பிளேயர்ஸ் யாரையுமே வந்து ட்ரேட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் வந்து இல்லை. ஸோ இதனால் வந்து சுரேஷ் ரெய்னாவோட இடம் யாருக்கு போக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாம் கரனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா சாம் கரன் வந்து ஒரு நல்ல பிளேயர். பட் அவருக்கு வந்து பெரிய அளவில் ஐபிஎல்லில் வந்து வாய்ப்பு கிடைக்கல. ஸோ இது வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சார்பாக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கண்டிப்பாக சாம் கரனுக்கு வாய்ப்பு கொடுப்போம். ஸோ அவர் வந்து சுரேஷ் ரெய்னாவோட இடத்துல இருந்து அந்த வேலைகள் எல்லாமே பார்ப்பார் அப்படின்னு சொல்லியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மிடில் ஆர்டரில் சாம் கரனை இறக்கி விடுறது சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கேள்வி தான். பட் புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணால் தான் புது விஷயங்கள் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரெய்னா இல்லாமல் சாம் கரனுக்கு அவரோட இடம் கொடுத்து எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாம் கரன் கரெக்டான ஒரு ரிப்ளேஸ்மெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பல ஐபிஎல் கிரிக்கெட் அப்டேட்டோட மீண்டும் வந்து சந்திக்கிறேன். ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.